ஹாய் गाइस வெல்கம் பேக் டு சேனல்ல இருந்து நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே ஃபேண்டசி சூப்பர் நேச்சுரல் அந்த மாதிரி ட்ராமாவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு சேஞ்சுக்கு ஃபேமிலி ட்ராமா பார்க்கலாம். இந்த ட்ராமால கொஞ்சமா ரொமான்ஸ், நிறைய காமெடி, டைம் டிராவல் எல்லாம் கலந்துருக்கு. ட்ராமாவோட ஒன்லைன் என்னன்னா, கரெக்டான லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணாதனால நம்ம ஹீரோனோட லைஃப் ரொம்ப மோசமாயிடுது. ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோன் வந்து இறந்தே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட பிளஸிங்ஸ் மூலமா 10 இயர்ஸ் பாஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. பாஸ்ட்டுக்கு போனா நம்ம ஹீரோன் அவங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணாங்களா இல்லையா, இல்ல அவங்களோட பார்ட்னரை ரிவெஞ்ச் எடுத்தாங்களாங்கிறத மீதி ஸ்டோரி. இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு. அவங்கள பார்க்க அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. இப்பவும் ரொம்ப அழகா இருக்க, ஒரு வேளை என்னை விட்டுட்டு போலான்னு மட்டும் நினைச்சேன்னா கொன்றுவேன். உன் லைஃப்ல உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காத, நான் எப்பவுமே உன் சைடு உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட மேரேஜ் லைஃப் தான் சரியா அமையல, பட் அட்லீஸ்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாச்சும் என் கூட இருக்கே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்றாங்க. மின் வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் சொல்ல, யாரு அவன் நல்ல ஹஸ்பண்டா, அவனை பத்தி எனக்கு தான் தெரியும், அவனுக்கு ஆல்ரெடி ஒரு அஃபேர் இருக்கு, மிஸ் யூ லவ் யூன்னு சொல்லி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு உடனே அந்த டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் வேற யாருக்கோ சென்ட் பண்ண போய் மாத்தி எனக்கு பண்ணிட்டான் தானே அர்த்தம். அப்ப அவனுக்கு அஃபேர் இருக்கு தானே, நான் வேணா ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்க, நீ இருக்கல எனக்கு அதுவே போதும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு அழகா இருக்காங்க, எவ்வளவு அழகா ஷூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கப்போ அவங்களோட மைண்ட் வாய்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. நான் லாஸ்ட்டாக எப்போ சந்தோஷமா இருந்தேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி மாறிச்சு, எல்லாம் அந்த ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் நினைச்சிட்டு இருக்க. இப்போ ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோனுக்கு கல்யாணம் ஆன அந்த நாள் தான் கட்டுறாங்க. மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா தான் போயிருக்கு. ஹஸ்பண்ட் மதர் இன்லான்னு சொல்லி எல்லாரும் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோன் சைட்ல இருந்து பேரண்ட்ஸ் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஃபீல் பண்ண, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத மாதிரி, எனக்கு மருமகளே இல்லை மக மாதிரி அப்படின்னு அவங்க மாமியார் வந்து நல்லா தான் பேசியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் மந்த் கழிச்சு தான் தெரியுது அவங்களோட சுயரூபம் பயங்கரமா நம்ம ஹீரோனை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபேமிலியில அடுத்தடுத்து வர எல்லா ஜெனரேஷனும் கரெக்டா பையன் பிறந்துட்டான், ஆனா உனக்கு மட்டும் ஏன் இன்னும் குழந்தையே பிறக்கல, எல்லா தப்பும் உன்னோட தான்டா, நீ தான் கரெக்டான பொண்ணு சூஸ் பண்ணல, இப்ப பாரு உன் லைஃபே நாசமா போயிடுச்சு, நீ ஒரு யூஸ்லெஸ் வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை பயங்கரமா புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஹீரோன் கேக்குறாங்க, எதுக்காக இப்ப ஜாபை குவிட் பண்ணீங்க, ஆல்ரெடி நமக்கு இஎம்ஐ லோனு ரெண்ட்னு 1008 பில் இருக்கு, நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன், ஜாப் போயிட்டு இருந்தா இதுல என்னால சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதனால தான் ஃபுல் டைம் ஒர்க்கை இதே பார்க்கலான்னு இருக்கேன், நம்ம லைஃப்ல ஃபியூச்சர் பிளான் பத்தி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சிட்டோம், இருந்தாலும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் கேட்க, என்ன பண்ணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்னும் எனக்கு ஆர்டர் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இதுக்கு அவங்க அம்மாவும் அவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட். இந்த மாதிரி 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹீரோனால ஒர்க்ல ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஃபேமிலி இஷ்யூஸ்னால நம்ம ஹீரோன் பயங்கரமா திட்டு வாங்கி ஆஃபீஸ்ல அசிங்கப்பட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆல்ரெடி கேஸ்ட்ரிக் கேன்சர் வேற இருக்கு. இந்த கேன்சர் ஓவர் ஆகி நம்ம ஹீரோன் நோஸ்ல எல்லாம் பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு சுத்தமா கிளீன் இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் படுக்க ஜாலியா கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. லாக் ரெடி பண்றேன்னு சொன்னீங்க, அது பண்ணல, அட்லீஸ்ட் வாஷிங் மிஷின்ல போட்டு இந்த கிளாத்தாவது எடுத்து வச்சிருந்திருக்கலாம், அது கூட பண்ணல, என்னதான் பண்றீங்க அப்படின்ட்டு கேட்க, ஒரு நாள் ஃபுல்லா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஏன் இப்படி நான் டார்ச்சர் பண்றேன், உனக்கு ஆஃபீஸ்ல ஒழுங்கா வேலை செய்ய வராது, அதனால அந்த டென்ஷன்லாம் கொண்டு வந்து ஏன் கிட்ட காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோனை திட்டிட்டு போக, பங்கு கட் பண்ண அடுத்த சீன் நம்ம ஹீரோன் ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணி பாக்குறாங்க. அதுல அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் கேன்சர் இருக்கு, அதுவும் 4வது ஸ்டேஜ் இருக்கு, நீங்க ரொம்ப ஆபத்தான கட்டத்துல இருக்கீங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, எதுக்காகடா இவ்வளவு கல்யாணம் பண்ண பாரு, இப்ப அவ எதுக்குமே யூஸ் இல்லாம கேன்சர் வேற வந்துருச்சு, சீக்கிரமா செத்து வேற போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மின் சொல்றாரு, அப்படி அவ செத்து போயிட்டானா யார் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி தருவா, யார் என் ட்ரெஸ் எல்லாம் துவைப்பா அப்படின்னு இருக்க, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான் முக்கியமாடா, நமக்கு அப்புறம் காசு இங்க இருந்து வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாது, இப்பெல்லாம் அட்வான்ஸான டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு, அவளை எப்படியும் காப்பாத்திடுவாங்க, பாரு ஜீவன் கேன்சர்லாம் அவ்வளவு பெரிய மேட்டர் இல்லை, இதை சாக்கா வச்சுட்டு நீ ஆஃபீஸ்க்கெல்லாம் போகாம விட்டுறாத, அப்புறம் ஆஃபீஸ்லயும் உனக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்க கூடாது, அவனோட கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் நீ ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோன் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன்ல நம்ம ஹீரோன் கிட்ட ஒரு லேடி வந்து சொல்றாங்க, இதை பாருமா உன் ஹஸ்பண்டோட அஃபேர் பத்தி எல்லாம் நீ நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாது, இந்த மாதிரி ஒரு ஆள் லைஃப்ல உன் கூட இருக்கிறதுக்கு நீ சிங்கிளாவே இருந்துட்டு போயிடலாம், அது மட்டும் இல்லாம உனக்கு தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ பார்க்க அழகா இருக்கா, புத்திசாலியாவே இருக்கா, இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன், அவ பார்க்க மட்டும் அழகா இல்ல, அவ ரொம்ப ஸ்மார்ட்டானவ, ஜாப்ல ஹையர் பொசிஷன்ல இருக்கா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவ அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா. அவங்களுக்கும் நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்டுக்கும் தான் அஃபேர் போயிட்டு இருக்கு. தெரியாம நம்ம ஹீரோ இன்னசென்ட்டா அவங்கள பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்க, இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, உங்க வீட்டுல இருந்து கார்டியன் யாராச்சும் கூட்டிட்டு வாங்க, ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணாதான் உங்களுக்கு மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், இன்னைக்கு நீங்க பில்ல செட்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்த சீன் இப்ப நம்ம ஜீவன் வந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க, ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் நீ ஜாபை விட்டுட்ட, நான் தான் ஃபேமிலி மொத்தமும் ரன் பண்ணேன், இதெல்லாம் கூட விட அட்லீஸ்ட் என் ஹாஸ்பிட்டல் பில்லாச்சும் பே பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் டெக்ஸ்ட் பண்றாங்க. ஆனா அங்க இருந்து எந்த ரிப்ளையும் இல்ல. அவங்க கையில இருந்த தழும்ப பார்த்துட்டு நம்ம ஹீரோன் ஃபீல் பண்ண, நம்ம ஹீரோன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில வராங்க. ரொம்ப
நாள் கழிச்சு வெளில வந்த மாதிரி அங்க இருக்க ஏரியாவே புதுசா பார்த்துட்டு அப்படியே டாக்ஸி பிடிச்சி நம்ம ஹீரோன் போறாங்க. இப்போ அந்த டாக்ஸி டிரைவர் சொல்றாரு, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம் போல, பட் ஆனா நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, நல்லது மட்டும் நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, ரெடி டாக்டர் சொல்லிட்டாரு, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவேன், எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல, சின்ன வயசுல என்னோட அப்பா இறந்துட்டாரு, கூட பிறந்தவங்களும் யாரும் இல்ல, நான் கல்யாணம் பண்ண ஹஸ்பண்டும் சரியில்லை, அப்புறம் என்ன பாத்துக்கு யாரு இருக்கா, நான் உயிரோடு இருந்தாதான் என்ன செத்தாதான் என்ன யாருமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க, என்னோட லைஃபே முடிய போகுது, ஆனா ஹாஸ்பிட்டல் பில் பே பண்றது கூட என் கையில அமௌண்ட் இல்ல அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க, ஸ்ப்ரிங் சீசன் வந்துட்டு இருக்கு, எல்லாமே சேஞ்ச் ஆகும், ஒரு வாட்டி உங்க லைஃப்ல தப்பான வழியில போயிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா நமக்கான பாதை எப்பவுமே நம்ம முன்னாடி தான் இருக்கு, நமக்கு தான் அது தெரியறது இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை கரெக்டான பாத்துல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ரோட்ல கூட்டு போறாங்க. இந்த ரோட் இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லலாம், நான் பாத்துக்கிறேன், உங்களோட புது லைஃப் ஸ்டார்ட் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டு போறாங்க. அவங்க டனக்குள்ள பூந்து வெளில வரப்போ ஒயிட்டா பிளாஷ் அவுட் ஆகுது. இப்போ ஒரு செம்மையான சீனரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோனை வீட்ல ட்ராப் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோன் அமௌண்ட் எடுத்து கொடுக்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் சேஞ்ச் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் தேடிட்டு இருக்காரு. அப்புறம் அவரு நம்ம ஹீரோன் கொடுத்த அமௌண்ட்டை திரும்ப அவங்க கிட்டே கொடுக்குறாங்க. பாருமா, ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்கிறது இன்னைக்கு தான் எனக்கு லாஸ்ட் டே, இதோட நான் ஜாப்புக்கு குவிட் பண்ண போறேன், என்னோட கிஃப்ட் அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கொடுக்க, பட் ஜீவன் அதை வாங்க மாட்டேங்கிறாங்க. உன்னோட அப்பா இந்த மாதிரி உனக்கு காசு கொடுத்தா நீ வாங்க மாட்டியா அப்படின்ட்டு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோன் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரும் ஆல் தி பெஸ்ட் உன்னோட புது லைஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கிளம்ப நம்ம ஜீவன் தான் ஸ்டேஜ் 4ல இருக்காங்களா, கொஞ்சம் கூட நடக்க முடியாம அப்படியே பொறுமையா அவங்களோட வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. ஆல்ரெடி அங்க வேற ஒரு பொண்ணோட ஷூஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அது நம்ம ஜீவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படிங்கறது அவங்களுக்கு அப்பதான் தெரியுது. அப்படியே அவங்க உள்ள போனா அவங்க பேசுற வாய்ஸ் கேக்குது. ஜீவனோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க, ஆல்ரெடி அவ பேர்ல நான் கேன்சருக்கான இன்சூரன்ஸ் போட்டு வச்சிட்டேன், அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட் கேட்க, முன்னாடி அவளோட அப்பா கேன்சர்ல தான் இறந்து போனாரு, சோ இவளுக்கும் அது வரும்னு நினைச்சேன், சோ ஆல்ரெடி போட்டு வச்சிட்டேன், முன்னாடி கூட அவளோட மெடிக்கலுக்காக போட்ட பில்ல வச்சுதான் நான் உனக்கு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தேன், அதுல மீதியான அமௌண்ட் வச்சுதான் நான் ஸ்டாக்லயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. செத்தா நமக்கு பில்லியன் ஓன் கிடைக்கும், ஆனா என்ன பண்றது, அவதான் சாகவே மாட்டேங்கிறாளே, கொஞ்சம் அப்படியே வெளில போலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டு போய், நான் எங்கேயாவது மேல இருந்து அவளை தள்ளி விட்டுட்டா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல, அவளை தள்ளிவிட போய் நீ கீழே விழுந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜ்ல அவ எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாரு, அவ என்ன சாப்பிடறாளோ அதையும் நீயும் சாப்பிட, அப்படின்னாதான் நாமளும் நல்லா வாழ முடியும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க அப்பாவோட போட்டோ எடுத்து பார்த்து ரொம்ப அழுகுறாங்க. இல்ல நம்ம ஹீரோன் பயங்கரமா கத்த அவங்க பெட்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. கையில கிடைச்ச எல்லா பொருளையும் தூக்கி அவங்க ரெண்டு பேர் மேல போட்டு நம்ம ஹீரோன் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் ஃப்ராட் வேலை பண்ணி நீ இன்சூரன்ஸ்ல ஏமாத்திருக்கீங்க, நான் கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், ரெண்டு பேரையும் இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் பயங்கரமா கத்த, இது வரைக்கும் பண்ணினது எல்லாமே போதும், ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் அவங்களை அடிக்க வராங்க. பட் ஆனா அடிக்கல, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தள்ளி விட்டு அவங்க வெளில வந்துடுறாங்க. மறுபடியும் நம்ம ஜீவன் அவங்களை எதிர்த்து ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்லை, அப்படியே அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பேசுறாங்க, யாரு ஜீவன் ரொம்ப சாரி, எங்களால எதுவுமே பண்ண முடியாது, எப்படியா இருந்தாலும் நீ சாகதா போற, ஆனா நாங்க ரெண்டு பேரும் வாழ போறோம், அப்படி சாக போற கடைசி நேரத்துல கூட இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கியே, சீக்கிரமா செத்து போயிடா அப்படின்னு அவங்க சொல்ல, இது கேட்டு நம்ம ஹீரோனுக்கு ஹார்ட் பிரேக்கா எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நான் மட்டும்தான் லைஃப்ல சாவேனா, நீங்க யாருமே சாக மாட்டீங்களா, லைஃப் லாங் வாழ்ந்துட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து தடுத்துறாங்க. நீ பண்ணின வரைக்கும் போதும், என்னைக்காவது ஒரு நாள் சாகதானே போற, அது இன்னைக்கே செத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் ஸ்லோ மோஷன்ல போய் அங்க இருக்க கிளாஸ் டேபிள் மேல போய் விழுந்துடுறாங்க. இதுல நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா தலையில அடிபட்டு நிறைய பிளட் லாஸ் ஆகி ஆன் த ஸ்பாட்லயே இறக்குறாங்க. கடைசி வரைக்கும் என் லைஃப்ல நான் ஹாப்பியாவே இருக்க கூடாதா, இதுதான் என் தலையெழுத்தா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்க, நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து கேக்குறாங்க, ஐயோ வேற செத்துட்டாலே இப்ப நம்ம நிலைமை என்ன ஆக போதா அப்படின்ட்டு. நீ ஒன்னும் பயப்படாத, இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவாங்க, அந்த மாதிரிதான் இவ்வளவு மயக்கம் போட்டு தெரியாம டேபிள் மேல விழுந்து இறந்து போயிட்டா, அப்படிதான் நம்ம வெளில சொல்லணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் தனியா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீன் இதெல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் போலியா அப்படின்னு நினைச்சு கண்ணை திறந்து பார்த்தா ஆப்போசிட்ல அவங்க ஹஸ்பண்ட் நிக்கிறாங்க. என்னாச்சு பேபி, ஏன் கிளாஸஸ் போடாம இருக்கா அப்படின்ட்டு அவர் கேட்க, நம்ம ஹீரோன் கண்ணாடியை போட்டு பாக்குறாங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரியுது ஆப்போசிட்ல அவங்க ஹஸ்பண்ட் தான் நிக்கிறாங்க அப்படின்ட்டு. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கு, உடம்பு ஏதாவது சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியா அப்படின்னு பேசிட்டு அவர் கொஞ்சம் க்ளோஸா வராரு. இங்க கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இங்க இருக்க எல்லா திங்ஸும் அவங்க ஹஸ்பண்ட் மேல தூக்கி போட்டு நம்ம ஹீரோன் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. என்னாச்சு உனக்கு பைத்தியம் கீதை பிடிச்சிருச்சா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடுறாங்க. நம்ம ஹீரோன் விடுற மாதிரி தெரியல. ஹீரோன் இப்படி பயங்கரமா கத்தி சண்டை போட அந்த ஆபீஸ்ல இருக்க சிஓல இருந்து ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த ரூமை விட்டு வெளில வந்து அவங்க ஹஸ்பண்ட் எஸ்கேப் ஆகலான்னு பாக்கிறதுக்குள்ளார நம்ம ஹீரோன் அவங்க முடிய பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாங்க. அவங்களும் பொறுத்து போறாங்க. பட் ஆனா அவங்களால முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் அடிக்க ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ளார அவங்க சிஓ வந்து காப்பாத்திடுறாங்க. நம்ம சிஓ இருக்காங்களே, இவங்க தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. இவங்க வந்து நம்ம முன்ன தள்ளி விட்டுட்டு ஹீரோனை பிடிச்சி கேக்குறாங்க, என்னாச்சு உங்களுக்கு, நீங்க ஒர்க் பண்ற ஆபீஸ்ல இருக்கீங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ட்டு கேட்க,
ஏதா ஆஃபீஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சுத்தி பார்த்தா எல்லா ஸ்டாஃப் அவங்களே குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு அப்படியே மயக்க வர மாதிரி ஆகி கீழே விழ போக அப்ப நம்ம சிஓ தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. என்ன நடக்குது, உனக்கும் ஜீவனுக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மின் கிட்ட கேட்க அவர் எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்களோட கையில இருக்க தழும்பை பாக்குறாங்க. அவங்க கையில எந்த தழும்புமே இல்ல, கிளியரா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம கையில தழும்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு அங்க இருக்க கண்ணாடியில போய் பாக்குறாங்க. அவங்க ஆளே மாறிட்டாங்க, கொஞ்சம் யங் ஆயிட்டாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க கன்ஃபியூஷன்ல என்ன பண்றேன்னே தெரியாம நம்ம ஹீரோன் அப்படியே பின்னாடி போக மறுபடியும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. அப்படியே அவங்க கீழே விழுகிறப்போ டேபிள் மேல இருந்த அந்த சுடு தண்ணி தட்டி விட்டுற அவங்க மேல அது விழுற மாதிரி போகும். அப்ப மறுபடியும் எப்போ போல நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திடுறாங்க. ஓகேவா தானே இருக்கீங்க, உங்களுக்கு அடி எதுவும் பரல அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்கா. அப்போ கூட்டத்துக்கு நடுவில் 2 பேரும் வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவங்க ஹஸ்பண்டும். அவங்கள பார்த்து இது வரைக்கும் அவங்க பண்ணின எல்லா கொடுமையும் நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வர அந்த ஆஃபீஸை விட்டு நம்ம ஹீரோன் ஓடி போயிடுறாங்க. ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வழியா ஏறி போக அவங்களோட ஷூ ஒன்று கழண்டு வந்துடும். பின்னாடியே நம்ம சிஓ வந்துட்டு இருப்பாங்க. ஆஃபீஸ் விட்டு வெளில வந்து எங்க போறேன்னே தெரியாம நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னு தெரியாம ஓடிட்டு இருக்க அப்படியே மறுபடியும் ஸ்டெப்ஸ்ல இறங்கி போக அவங்களோட ஷூஸ் கழண்டு விழுக மறுபடியும் நம்ம ஹீரோயின் கீழே விழ போவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டிராமாஸ்லயும் இப்படிதான். நம்ம ஹீரோயினுக்கு இந்த உலகத்துல எங்க ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு நிமிஷத்துல நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திடுவாங்க. அந்த மாதிரிதான் இப்போ நம்ம டிராமா ஹீரோவும் வந்து காப்பாத்துறாரு. இங்க ரொம்ப நேரமா ஓடிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் காம் டவுன் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அப்ப அவங்க கால ஷூஸ் இல்லை அப்படிங்கறத பார்த்துட்டு அவர் ஷூஸ் எடுத்துட்டு வர போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோனோட கண்ணுக்கு அங்கே ஹைடெக்காக இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் போய் கொஞ்சம் ஓல்டான மாதிரி அந்த காலத்தில் எது பாப்புலராக இருந்துச்சோ அதெல்லாம் வர மாதிரி தெரியுது. இதை பார்த்து நம்ம ஹீரோன் இன்னும் ஷாக் ஆகி பயப்படுறாங்க. அங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் 2023 போய் 2013 மாறுது. இதை பார்த்து அவங்க ஷாக் ஆக அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம ஜீவன் கேட்க ஆஃபீஸ்லேருந்து 200 மீட்டர்ஸ் நீங்கள் ஓடி வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் கேட்க அவங்க கிட்ட சொல்ல எந்த ஆன்சருமே இல்லை, அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நான் அடுத்த சீன் இப்போ நம்ம ஹீரோவே அவங்கள வீட்டில் வந்து ட்ரா பண்ணுறாரு. உங்களுக்கு வீட்டில் போய் சாப்பிட்ட ஏதாச்சும் வாமான ஃபுட் இருக்கா அப்படின்ட்டு சிஓ கேட்க நம்ம ஹீரோன்னு முழிக்கிறாங்க பயங்கரமா. சரி இந்தாங்க இந்த அமௌண்ட் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவர் கொடுக்க இதெல்லாம் எனக்கு தேவைப்படாதா அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. நம்மளோட இந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷனில் யாராச்சும் ஒருத்தரோட ஹெல்ப் நமக்கு கண்டிப்பாக வேணும். உங்களோட மொபைலில் வாலெட் எதுவுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்க நம்ம ஹீரோனும் வாங்கிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.